கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 12:13. ரோமன்ஸ் 12:13. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இது வரைக்கும் என்ன சொன்னார்? உள்ளான மனுஷனில் வரக்கூடியது. ஏன்னா கர்த்தருடைய வரியை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன், அதனால் நான் பொறுமையாக இருக்கேன், ஜெபத்தில் தரித்திருக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய உள்ளான மனிதனுடைய காரியம். ஆனால் இப்போ என்ன ஆகுது? அது வெளியரங்கான வாழ்க்கையில் எப்படி மாறுகிறது? அப்போ உள்ளுக்குள்ள மாறுதல், உன்னுடைய இருதயத்தில் வரக்கூடிய மாறுதல் என்ன பண்ணும்? என்னைய ஒரு தாராள மனுஷனாக மாறும். என்னுடைய மறுரூபமாக்கப்பட்ட மனுஷனுடைய வீடு எப்படி இருக்கும்? ஒரு திறந்த வீடாக இருக்கும். அப்போ என்னுடைய அன்பு என்பது உள்ளுக்குள்ளே இருக்கும்போது இப்பொழுது வெளியரங்கமாக மாறக்கூடியது. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது கொய்னோனியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க மொழி பதத்தினர் தான் இது. கொய்னோனியாங்கிறது ஐக்கியம் இல்லை ஃபெலோஷிப் என்று சொல்லக்கூடியது. அதாவது ஒருவருக்கொருவர் ஒரு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, ஒருத்தருக்கு குறைவு இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு, அப்போ ஒரு பரிசுத்தவானுக்கு ஒரு காரியங்கும்போது நம்ம எல்லாம் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கம். அப்போ அவங்களுக்கு ஒரு நடைமுறையில் செய்யக்கூடிய உதவி, அது ஒரு பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை உடையாக இருக்கலாம், இல்லை உணவாக இருக்கலாம், இல்லை தங்கக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லை அவங்க போகக்கூடிய ஒரு காரியத்தில் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. நீங்கள் ஆதி திருச்சபை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 44, 45வது வசனமாக இருக்கட்டும், இல்லை 4வது அதிகாரத்தில் 32லேருந்து 35 இருக்கட்டும், எல்லாமே பொது உடைமைக்கு கொண்டு வந்து அவங்க செய்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவுடைய இருதயம் உண்டானது. அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே சரீரம், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் என்று சொல்லக்கூடியது வந்ததுனால ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? மற்றவர்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியதாக, மற்றவருடைய தேவைகளை உதாசீனப்படுத்தல, தன்னுடைய தேவை போல பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் பரிசுத்தவான்களுக்கு என்ன குறைவு இருந்தாலும் சரி, அது மாம்ச பிரகாரமான என்ன குறைவு இருந்தாலும் சரி, அதை நம்ம அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக. 2வது என்ன சொல்றாரு? அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அப்போ என்ன, உங்களுடைய இருதயம் திறக்கப்படுவது மாத்திரமல்ல, உங்களுடைய வீடும் திறக்கப்பட்டதாக. அப்போ நீங்கள் முழுமையாக கொடுக்கக்கூடியது. ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லை ஒரு உபசரிப்பு என்பது என்ன, அறியாதவர்களுக்கும், அதாவது நமக்கு தெரியாதவங்களையும் வரவேற்கக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய இல்லத்தையும் திறந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தனியாக இருக்கவங்கள வெளில சேர்க்குறீங்க, வெளியே இருக்கிற மக்களை கொண்டு அவங்களோட சேர்க்குறீங்க, ஒரு பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அவங்களோட ஒரு மற்றவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கவங்களோட நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் வரக்கூடியதா. இது நீங்கள் ஒரு உபசரிக்கிற உடனே உங்கள் வீடு ஒரு பூரணமான குடும்பம் இருக்குன்னு அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் மற்றவங்க என்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதுல நம்மளே அவங்கள திறந்து கூப்பிடக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சிங்களேன். 12வது வசனத்தில் என்ன சொன்னார்? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு பொறுமை இருக்கணும், ஜெபத்தில் தரித்திருக்கணும். அது என்ன? உள்ளுக்குள்ளே உள்ளது. இப்போ வெளியே வரும்போது என்ன வருது? நமக்கு ஒரு தாராள குணமோ மற்றவர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு குணமும் வருது. அப்போ என்ன, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கர்த்தரை முழுமையாக நம்புகிறான், அது எல்லா உபத்திரவங்களையும் சகிக்கக்கூடியவனாக இருக்கிறான், தொடர்ந்து ஜெபம் பண்ணுறான். அப்போ என்ன ஆகுது? தாராளமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக வந்துடுறான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கை இல்லை, நான் பரலோக வாழ்க்கைக்காக வைத்திருக்கிறேன். அப்போ என்னுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? மற்றவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். அதே மாதிரி மற்றவர்களால் தள்ளப்பட்ட, ஏளனம் பண்ணப்பட்ட, மார்ஜினலைஸ்ட் என்று சொல்லக்கூடிய, மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத, சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாத மக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ என்ன உண்டாகுது? நான் மறுசீரமைக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ அன்பு என்பது ஒரு நடைமுறையில் உள்ளதை ஒழிய இது எழுத்தில் கிடையாது. நீங்கள் நன்றாக புரிஞ்சுங்க. யாக்கோபு இதை குறித்து எழுதும்போது ரொம்ப அழகாக தன் நிருபத்தில் எழுதுறாரு. ஒருத்தன் பசியாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், நீ அவன் ஒரு குளிரில் இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு ஆகாரத்தை கொடு, அவனுக்கு ஒரு இதை கொடு. அதை விட்டுட்டு நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், நீ நல்லாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பது கிறிஸ்தவம் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவன் சொல்லி சொன்னீங்கன்னா
நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுடைய அன்பு நடைமுறையில் இருக்கிறா? நீங்கள் காணக்கூடிய ஐக்கியத்தில் உள்ள மனுஷனுக்கு, நீங்கள் நிறைய பேர் காண முடியாத மக்களுக்கு, எங்கேயோ இல்லாத மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் காணக்கூடியதா உங்கள் சபையில், உங்கள் ஐக்கியத்தில் ஒரு பலவீனமான, ஒரு தேவையான ஒரு சகோதரன், ஒரு சகோதரிக்கு நீங்கள் என்ன உதவி செய்கிறீங்க? ஒரு தாராளமான ஒரு உதவி செய்கிறீங்களா? உங்கள் வீட்டை திறந்து கொடுத்து நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் தங்குங்க, எங்கள் கூட சாப்பிடுங்க என்று சொல்லக்கூடிய, உபசரிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா இல்லை, நீங்கள் எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி உங்களுக்கே என்று ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. வல்ல பிதாவே, இதோ கிறிஸ்தவ அன்பு என்பது நடைமுறையில் மற்றவர்கள் காணக்கூடியதாய், எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற மக்களுடைய குறைவுகளை போக்கக்கூடியதாய், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டோம். இது வெறும் இது தியரி மாத்திரம் இல்லை, இது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.